அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். ஏன் பல் விளக்கணும்? பல பேருக்கு பலத்த சந்தேகம் இருக்கு. பல் விளக்கணுமா அப்படிங்கிறதுல ஆடு மாடெல்லாம் விளக்குதா இப்படின்லாம் நிறைய சந்தேகம் இருக்கு. ஆடு மாடுகள் விளக்குது, அது நமக்கு தெரியாது. அதுக்கு நாக்கு எவ்வளோ பெருசு இருக்குது தெரியுங்களா? அது என்ன பண்ணும்? நாக்கை விட்டு க்ளீன் பண்ணிடும். சரிங்களா? தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். காலையில் பல் விளக்கணுமா, மாலையில் பல் விளக்கணுமா, 2 நேரம் எவ்வளோ கஷ்டம் சார் என்பவர்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக பயன்படும். காலையில் எழுந்தவுடன் நாம் பல்லு விளக்கணும். விளக்குகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயம், இரவு முழுவதும் பற்களில், வாய்ப்பகுதிகளில், நாக்கில் சேர்ந்திருக்கக்கூடிய அழுக்குகள், பாக்டீரியாஸ், கிருமிகள் எல்லாம் இந்த பல் விளக்குறது மூலமாக வெளியேற்றப்பட்டுவிடும். இப்படி பல் விளக்கிட்டு நாம் முகம் கழுவும் பொழுது உடம்பு புத்துணர்ச்சி அடையும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? அடுத்து நமக்கு பல்லில் எந்த விதமான புண்ணோ அல்லது சொத்தையோ அல்லது ஈறுகளில் புண்ணோ, ஈர் வீக்கமடைகிறதோ, இது எதுவுமே ஏற்படாது. இந்த இன்ஃபெக்ஷன், பல்லில் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கப்படும். அடுத்து பற்களில் வலி, கூச்சம், கலர் மாறுதல், இது எதுவுமே வராது. பற்களை துலக்கும் பொழுது அந்த பற்கள் கெட்டிப்படும். அதாவது நெற்பயிர்கள் போட்ட பிறகு களை எடுக்கிறதுன்னு ஒரு இது உண்டு. சுற்றி நீர் தேங்கி வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் யாருக்கு நெற்பயிர்னா என்ன, அது நெல் எந்த மரத்தில் விளையுதுன்னு கேட்கக்கூடிய காலம். ஆனால் அது பயிராகத்தான் இருக்குது. அது அந்த இது பண்ணும்போது நாற்று நட்டு வளரும். அதை வேணால் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள். அந்த இதில் களை எடுப்பாங்க. அப்போ களை எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த நாற்றினுடைய தூர் அப்படின்னு சொல்லுவோம், அது கட்டி வரும், இருகலாக கட்டி வரும். அப்போ ஆயிரக்கணக்கான நெல் மணிகள் அந்த இதில் வரும் பொழுது அதை தாங்கி பிடிக்கக்கூடிய சக்தி அந்த களை எடுக்கிறது மேலே தான். அதுபோல தான் பற்கள் கெட்டியாக அந்த ஈறுகள் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? பற்களை துலக்க வேண்டும். அடுத்து இந்த பற்கள் துலக்குவதனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். தொடர்ந்து அன்றைய பணிகளை உற்சாகமாக செய்ய முடியும். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பல் விளக்காமல் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். வாயெல்லாம் அப்படியே கசகசன்னு பிடிக்கும், ஒரு பேசுகிறதுக்கு முடியாது, ஒரு இரிட்டேஷனாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் காலையில் எழுந்தவுடன் பற்களை துலக்க வேண்டும். சரிங்களா? சரி சார், காலையில் தான் விளக்கிட்டோமே, மாலையில் விளக்கணுமா? விளக்கலாம், விளக்காமையும் போகலாம், அது உங்கள் சௌரியம். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், மாலையில் சாப்பிட்டு முடித்தவுடன் பற்களை நன்றாக துலக்க வேண்டும். காரணம் 2-3 காரணம்தான். ஒன்று, காலையிலிருந்து இரவு வரை நாம் உண்ட உணவுகளில்
பற்களுடைய இடுக்குகளில் சிக்கியிருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டுவிடும். அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸு வராது. சரிங்களா? அதே போல் அடுத்த நாள் வரைக்கும், பல்லு துலக்கிறதிலிருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் பற்கள் பகுதிகளில் உருவாகக்கூடிய பாக்டீரியாஸ், கிருமிகள், ஃபங்கஸ் இது எல்லாமே குறைவாக இருக்கும் அடுத்த நாளைக்கு. சரிங்களா? சரி. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பற்களை துலக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய உறவு, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். வாய் துர்நாற்றத்தினால டைவர்ஸ் வாங்கின மக்கள்லாம் இருக்கிறாங்க, கணவன் மனைவிகள்லாம் இருக்காங்க, ஒரு ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும். சரிங்களா? அந்த உறவு என்ன, முத்த காட்சிலாம் இருக்குது இல்லையா? அதனால் என்ன, அந்த உறவுகள் நீடிக்கும். அது மட்டும் இல்லை, பகலில் நீங்கள் யாரோட பேசினாலும் உங்களோட விரும்பி வந்து பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பேசும்போது அந்த துர்நாற்றம் அடிச்சதுன்னு வச்சுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்காமல் போய்விடும். புரியுதுங்களா? உடல் பலத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னா பற்கள் பலத்தோடு இருக்கணும். அதனால தான் மருத்துவத்துறையில் பல் மருத்துவத்துக்குன்னு தனியான ஒரு மெடிக்கல் காலேஜஸை உருவாக்கியிருக்கிறாங்க. ஆகவே நண்பர்களே, பற்களை துலக்குவது அவசியம் அவசியம் என்று கூறி, இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.